நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் அப்பா தான். இப்போ என்னுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், என்னுடைய அம்மா அப்பா, அவங்களுக்கும் அவர் அப்பா தான். அல்லேலூயா. இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம கவனிச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நம்ம நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்து அவங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நிறைய நேரத்தில் அது நடக்காமல் போயிடலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து அப்பாவாக தான் இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதனால நம்மளால முடியாத விஷயங்களை, முடிஞ்ச விஷயங்களையும் அவர் பாதத்தில் வைத்து விட வேண்டும், உண்மைதான். முடியாத விஷயங்களை கண்டிப்பாக அவர் பாதத்தில் வைத்து விட வேண்டும். அவர் அவர்களை தாங்குவார். அல்லேலூயா. நம்மளால முடியாத சூழ்நிலைகள் உண்டு, நம்மளுடைய பலத்துக்கு மீறின காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் அசாதாரணமான வழியிலே, அற்புதமான வழியிலே, ஆச்சரியமாக அழகாக நடத்துகிறதை நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஏன்னா என்னோட பலத்துல இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு இருக்கும். ஆனா மீதி உள்ள விஷயத்துல அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய பலத்துல அழகாக நடத்துகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நமக்காக நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட நபருக்காக உலகம் உண்டானது முதல் நடக்காத ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மரியாதை குறித்து பார்த்துக்கிறார். உலகம் உண்டானது முதல் ஒரு ஆண் துணை இல்லாமல் இப்போ ஒரு பரிசுத்தாவினாலே ஒரு பிள்ளை பிறந்தது அந்த நேரத்துல தான். அல்லேலூயா. நீங்கள் ஒரு குருடனான மனுஷன் அவன் பார்வையடைந்தது யோவான்ல பாத்தீங்க அப்படின்னா, அவன் உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லி வசனத்துல அங்க இருக்கும். அல்லேலூயா. பிறவி குருடனான ஒரு மனுஷனை சுகம் கொடுத்து கண்களை திறந்தது உலகம் உண்டானது முதல் நடந்ததில்லை. அவனுக்காக அன்னைக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் அப்பாவாக இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் கவனித்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குமாக தனிப்பட்ட பாதைகளை உருவாக்கி உலகம் உண்டானது முதல் நடக்காத ஆச்சரியமான அற்புதங்களை நம் வாழ்க்கையில் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை நான் என் லைஃப்ல பாக்குறேன். உங்க லைஃப்லயும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.